அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? என்னதான் இருந்தாலும் அந்த கடையில் உள்ள அந்த டேஸ்ட் மாதிரி வர மாட்டேங்குது. ஏன்ட்டு என்ன சொன்ன? வீட்டில் செஞ்சது நல்லா கட்டி கட்டியாக வந்துருக்கு. சாப்பிட்டா செஞ்சுருக்கீங்க. பன்னீர் நல்லா இருக்கு. இதில் எதில் உண்மை? ரெண்டும் உண்மை தானே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை இதே மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 தக்காளியும் அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருக்குனதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் கூலான பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேருங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். இது 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேருங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த பன்னீர் வீட்டில் தான் செஞ்சது. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளோட மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ ஃபைனலாக நம்ம மிக்சடு ஹெர்ப் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேருங்க. இது சேர்க்கறதுனால ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த வாசனை கிடைக்கும். அதனால் இதை சேர்த்தா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பன்னீர் எங்கள் கடையில் வாங்கினீங்களா? இல்லை, வீட்டில் செஞ்சது. வீட்டில் செஞ்சதா? வீட்டில் செஞ்சது நல்லா கட்டி கட்டியாக வந்திருக்கு. சாஃப்டாக செஞ்சுருக்கீங்க. நல்லாயிருக்கு. கிரேவியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. பன்னீர் நல்லாயிருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கடையில் உள்ள அந்த டேஸ்ட் மாதிரி வர மாட்டேங்குது. கால் மேலே கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படிதான். அஜினோமோட்டோ போடுவாங்க கடையிலையா? அது உடம்பு கேடுல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். சின்ன சின்ன பீஸு சிக்கனை நல்லா வேக வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பன்னீர். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?